அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிச் சூட்டிற்கு பின் முதல் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். துப்பாக்கி சூட்டில் இறந்துவிட்டேன் என நினைத்தேன். கடவுள் அருளால் உயிர் பிழைத்தேன். தாக்குதலை நினைக்கும் போது வருத்தமாக உள்ளது. இருப்பினும் மிக உற்சாகமாக இருக்கிறேன். அமெரிக்க நாட்டிற்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என டிரம்ப் கூறினார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. மாணவர்கள் உட்பட 36 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். டிவி நிலையம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம், பயணங்களை தவிருங்கள் என இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு 244 பேருடன் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சென்றது. ரஷ்ய வான் எல்லையில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரெஷ்னோயர்ஸ் விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மாற்று விமானம் மூலம் பயணிகள் அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. கோவையில் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஊட்டி, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா அறிவித்துள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் நெற்றியில் குங்குமம், விபூதி கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். ஆடை கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் என தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கோவிந்தா அல்லது ஓம் நமோ வெங்கடேசாயா என கூறி பேச துவங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகம் முழுதும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்தவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற இருமாப்போடு இனியும் செயல்படாமல் சுய சிந்தனையோடு செயல்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் தமிழக பாடநூல் கழகம் அச்சிடும் புத்தகங்களை மட்டுமே அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இப்போது அதே பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் வெளியீட்டாளர்களின் புத்தகங்களையும் பின்பற்ற பல தனியார் பள்ளிகள் அனுமதி பெற்றுள்ளன. இதனால் அரசின் பாட புத்தகங்களை அச்சடிப்பதிலும் விநியோகம் செய்வதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உட்பட்ட சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்களில் கண்டிப்பாக முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டேக் ஒட்டியிருக்க வேண்டும். அப்படி ஒட்டாவிட்டால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கலாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த 2 மடங்கு கட்டணம் தொடர்பான அறிவிப்பை சுங்கச்சாவடியின் முன்பகுதியிலேயே பெரிய அளவில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. நீட் தேர்வுக்கு எதிராக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும். ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் MP திருமாவளவன் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த குழுவினர் பிரதான அணை, பேபி அணை, கேலரி மதகு பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், மதகு பகுதிகளில் நீர்க்கசிவு ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்கின்றனர். திருநெல்வேலியில் பினாயில் ஊழலுக்கு துணை போகாத மாநகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் சரோஜாவை பணியிலிருந்து விடுவித்து மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே உத்தரவிட்டார். தாக்கரே ஏற்கனவே டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதால் சரோஜா மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என மாநகராட்சி அதிகாரிகள் சிலர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மேல் சாராய கடைகளை திறக்கக்கூடாது. அடையாளம் தெரியாத நபருக்கு அதிக அளவில் சாராயம் விற்கக்கூடாது. அண்டை மாநிலங்களுக்கு கடத்தக்கூடாது என புதுச்சேரி போலீசார் அறிவித்துள்ளனர். இதனை மீறினால் கடை உரிமையாளர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து சேலத்துக்கு 39 பயணிகளுடன் அரசு சொகுசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள தனியார் பள்ளி அருகே வந்தபோது பஸ்ஸின் முன்பக்க டயர் வெடித்தது. தடுப்பு கட்டையில் மோதி நின்றது. பஸ்ஸில் சென்ற 39 பேரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே காங்கேயம்பாளையத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்து சங்கர் கணேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த சூலூர் போலீசார் இடிபாடுகளில் சிக்கியிருந்த அவரது உடலை மீட்டு சிங்காநல்லூர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது.
காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவிகள் வியாசினி, சாருகாஸ்ரீ மற்றும் ஜோதிகாஸ்ரீ ஆகிய மூவரும் கடந்த வாரம் அவினாசியில் நடந்த நோவா உலக சாதனை நிகழ்ச்சியில் 2 நிமிடங்களில் 10 கடினமான யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர். மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை சென்ட்ரல் டு நெல்லை இடையே பயணிகள் வசதிக்காக இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்று இரவு 11:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை 11:20 மணிக்கு நெல்லை சென்றடையும் என தெரிவித்துள்ளது. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் மொட்டையடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெக்காளியம்மனை தரிசித்தனர். 8 அணிகள் பங்கேற்றுள்ள 9வது ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை நடக்கிறது. பகல் 2 மணிக்கு துவங்கும் முதல் லீக் ஆட்டத்தில் நேபாள அணி ஐக்கிய அரபு அமீரகம் அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் 7 முறை சாம்பியனான இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது.